மிகச்சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கிய அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமர்வு குறித்த தங்களது கருத்துக்களை பகிருமாறு அனைத்து நடுவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். காலை ஆரம்பித்து மாலை முடிந்து விட்டது. இன்னும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளவு செய்திகள் இருக்குது. அதாவது சொல்லுவா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவையாவதும் கெட்டவையாவதும் அன்னை வளர்ப்பிலே. ரொம்ப அழகாக வளர்த்துருக்கீங்க. அவ்வளோ பெற்றோருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய வேண்டும் இல்லையா? அவ்வளவு அழகாக விதைச்சிருக்காங்க. செந்தமிழ் பாசறை ஓமான் இப்போ தான் விதைச்சிருக்காங்க. அது பெரிய ஆலமரமாக வளர்ந்து எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு வாழ்த்துறேன் நான். ஒவ்வொரு குழந்தையும் பேசுகிறப்போ அகநானூறு புறநானூறு வெண்பாக்கள் அதெல்லாம் பேசுகிறப்போ நான் படித்தப்போ நினச்சேன், ஆகா ஒரு பக்கத்தில் ஒரு மனப்பாட செயல்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஐ திங்க் ஸோ எல்லோரும் நீங்களும் அப்படி தான் படிச்சிருப்பீங்க. அதை 2 லைன் திருக்குறள் இது மாத்திரம்தான் மனப்பாட செயல், இது மாத்திரம் படிக்கணும், இது மாத்திரம்தான் இதை மாத்திரம்தான் படிக்கணும். அதை படிக்கிறதுக்குள்ளேயே அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஃபுல் ஒரு அதிகாரம், காலப்புறம் ஒரு குழந்தை 5 அதிகாரம் கண்டினியூஸாக 50 குறள் அப்படி சொன்னாங்க. புறநானூறுலேருந்து எடுத்துக்காட்டுகள் சொல்கிறாங்க. உண்மையிலுமே எப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், அதே நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு அழகாக பசங்களை இங்கே, அதுவும் இந்த ஊரில் நான் எவ்வளவோ என்ன சொல்கிறது, அதிகாரம் பெற்ற சங்கங்கள் எல்லாத்துலேயும் நான் பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு அதிகமான குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. நான் 97லேருந்து இங்கே தான் இருக்கேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் படிச்சுன்னு இருக்கிறது, கேட்டது, பார்க்குறது, பசங்க பேசுகிறது, என்ன இளம் கன்று பயனப்படாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு குழந்தை பைக்கு வைக்கிறதுக்குள்ளேயே கடகடான்னு பேசுறது, ரொம்ப மழலை மாறாத குழந்தைகள் பேசுறது, இது எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம். இதை ஏற்பாடு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து நம்ம குழந்தைகளை முன்னேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த தமிழர் பண்பாட்டு நடுவம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு மாலை வணக்கம். அவங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க தமிழ் மழை பெய்த மாதிரி இருந்துச்சு. விடாது மழை பெய்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக, எழுச்சி பூர்வமாக ஒவ்வொரு குழந்தையும் பேசினாங்க. அதாவது நிறைய சங்கங்கள், பதிவு பெற்ற சங்கங்கள், பதிவு பெறாத சங்கங்கள் எல்லாம் கலை நிகழ்ச்சிகளில் தான் நாட்டம் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் கூட்டமும் வருது. ஆனால் ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு தமிழ் நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்த செந்தமிழர் பாசறை அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றிக்கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு களம் அமைத்து கொடுக்க யாருமே முன்வர மாட்டேங்கிறாங்க. எல்லோருக்குமே ஒரு 600 பேருக்கு மேலே கூட்டம் வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த 600 பேர் கூட்டமும் தமிழை நடத்தினா, தமிழ் குழந்தைகளுக்கு நடத்தினா வரும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் நிரூபிச்சிருக்கிறீங்க. ஏன்னா அங்கே காலையில் 9 மணிலேருந்து பார்த்துட்ருக்கோம். அத்தனை பேர் வெளியிலேருந்து வரும் பொழுது, இவ்வளோ பேர் இதில் பங்கெடுக்க ஆர்வம் காட்டுறாங்களா அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுவும் சொகார்லேருந்து இதற்காக 2 குடும்பங்கள் முன்னெடுத்து வந்தது பெரும் மகிழ்ச்சி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி அந்த புறநானூரெல்லாம் சொல்லும் பொழுது, இதெல்லாம் இந்த குழந்தை எப்படி மனப்பாடம் பண்ணி ஒரு சிதறல் இல்லாமல் வார்த்தை தெளிவோடு இவ்வளோ அழகாக அந்த குழந்தை சொல்கிறான் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரியான முன்னெடுப்புகள் இன்னும் தொடர்ந்து வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்புகள் தான் குழந்தைகள் இந்த அளவுக்கு இங்கே மிளிரிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு யானை போல் குழந்தைகள் பிளிரிட்டு போயிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அதற்கு அத்தனையும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய உழைப்பும் தான் அதில் நிறைய இருந்திருக்கணும். உங்களுக்கும் என்னுடைய நன்றி சொல்லி மீண்டும் இதே மாதிரியான ஒரு களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் காலையிலேருந்து நடுவர்கள் பொறுப்பாளர்கள்லாம் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு வாழ்த்துனீங்க. அதனால் நான் பொறுப்பாளர்கள் எல்லாரையும் ஒரு முறை அறிமுகப்படுத்திடலான்னு நினைக்கிறேன். ஐயா முத்துமுருகன், செந்தமிழர் பாசறை ஓமானினுடைய தலைவர். திரு சந்திரசேகர், ஓமன் பாசறையினுடைய செயலாளர். பொருளாளர் திரு கனகரத்னம். மஸ்கட் மண்டல செயலாளர் திரு அருள்.
தமிழர் பண்பாட்டு நடுவம் தலைவர் திரு கோபிநாத், செயலாளர் திரு வினோத் ராஜா, இணைச் செயலாளர் திரு ராஜாராமன், வளைகுடா செய்தி தொடர்பாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி, வளைகுடா நாடுகளின் வணிகர் பாசறை செயலாளர் திரு சுரேஷ், மற்றவங்களுக்கு காலில் இருந்தவங்களாம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. ஸோ இவங்க தான் இப்போ பொறுப்பாளர்கள் இருக்காங்க. மஸ்கட் மண்டல பொறுப்பாளர் திரு சதீஷ் வாங்க. அப்புறம் மண்டல பொறுப்பாளர்கள் தம்பி 2 பேர், பாரதி 2 பேரும். ஒருத்தன் பேர் பாரதி, இன்னொரு பையன் பேர் ரமேஷ். பாரதி, ரமேஷ், இவங்க தான் பொறுப்பாளர்கள். பின்னாடி 2 பேர் இருக்காங்க. அவங்க இங்கே அமைப்பு ஆரம்பத்தில் தொடங்கினவங்க திரு ராஜா, திரு ராபர்ட். சும்மா எந்திரிச்சுங்க, நாங்கள் மூத்த உறுப்பினர்கள். இங்கே தான் அவங்க முதல்ல தொடங்கினவங்க. எங்கள் எல்லாருக்கும் முன்னாடி வளைகுடாவோட செயலாளர் திரு ரவிவர்மன். பெற்றோர்களுக்கு முதல் வணக்கம். எனக்கு இந்த மாதிரி மேடையில் பேசி ரொம்ப பழக்கம் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் இங்கே வந்திருக்கிறது அம்மா நான் போகிறேன்னு எந்த குழந்தையும் சொல்லியிருக்க மாட்டீங்க. இல்லைடா நீ போடான்னு புஷ் பண்ணி தான் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. எங்கள் காலத்தில் நாங்களாம் கொஞ்சம் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்ததுனால தமிழ்னு தமிழ் மக்கள்லாம் ரொம்ப உயிரை கொடுத்து பாடம் எடுப்பாங்க. அதனால எங்களுக்கு தமிழ் மீது ஆர்வம். போட்டின்னு சொன்னாவே ஓடுவோம். அவங்களே துரத்தி விடுவாங்க. நீங்களாம் வேண்டாம் போங்கன்னு துரத்தி விடுவாங்க. என்னெல்லாம் ரொம்பவே துரத்தி விடுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் கொஞ்சம் கலர்லாம் பார்ப்பாங்க. நான் ரொம்ப ஒல்லியாக வேறு இருப்பேன். அதனால் நீ லாஸ்ட்டாக போன்னு எனக்கு ராஜாவாக போடணும் அப்படிலாம் ஆசை. ஆனால் என்னை பார்த்துட்டு இல்லை நீ போயிடு பின்னாடி போன்னு தள்ளி விட்டுருவாங்க. அப்பயும் நான் போய் எதையாவது ஒரு போட்டியில் சேர்ந்துக்கணும், எதையாவது போய் என் திறமையை காட்டணும்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கும்மி அடி பெண்ணே கும்மி அடின்ற பாட்டு பாரதியாரோட பாடலில் கடைசியாக தான் நின்று ஆடினேன். ஆனாலும் அந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நெய்வேலி நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் எங்கள் சேர்மனுக்கு முன்னாடி போய் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை அது வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணிகிட்டே இருந்தோம். அது பாட்டை கேட்டது தான் நான் இன்றைக்கி ஒரு ஐடி டீச்சராக நான் ஒரு ஓமானி ஸ்கூலில் 25 வருடமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கே உங்களுக்கு ஓமானி ஸ்கூலுன்றப்ப வேறு என்விரான்மெண்ட்டே வேறு இருக்கும். ஆட் அவுன் அவுட்டாக தான் ஒரே தமிழ் டீச்சர் நான் மட்டும்தான் இருப்பேன். மற்ற எல்லாமே வேறு இது நாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. நம்ம தனியாக தெரியணும், தனியாக இருக்கணும், நம்மளே தான் எல்லாமே நம்மளை மோல்டு பண்ணிக்கணும். பக்கபலமாக இருந்தது தமிழ் மட்டும்தாங்க, வேறு யாரும் இல்லை. யார்கிட்டையும் போய் எதையுமே சொல்ல முடியாது. திருக்குறள் புக் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கிறத தான் பார்த்து படித்து என்னை உற்சாகப்படுத்திக்குவேன். நான் தமிழை வந்து நம்ம உயிராக சின்ன குழந்தையில் அது முக்கியமாக இந்த வயசில் உங்களுக்கு தமிழ் வந்து கிடைச்சதுன்றது ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் இப்போ எதையோ வந்து படிச்சுட்டு இங்கே வந்து மனப்பாடம் பண்ணி கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது மறக்கவே மறக்காது. உங்களுக்கு இங்கே ஒரு மேடையில் நீங்கள் வந்து பேசிட்டு போனது உங்கள் காலத்துக்கு உங்களுக்கு நிற்கும். அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. எங்கே கீழே தள்ளினாலும் இல்லை பாரதியார் உடனே வந்து நின்றுடுவார். இல்லை கீழே விடாத, நீ உனக்காக இதுக்காக பிறந்தவள் இல்லை, நீ வந்து மேலே வர்றதுக்காக வந்தவ, ஓடுன்னு சொன்னது பாரதியார் தான், அந்த பாடல் தான். அதனால் இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம். இது உங்கள் பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு தலை வணங்குற நான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ் படின்னு சொல்லியிருக்காங்க, கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, இங்கே பேச வச்சுருக்காங்க. நீங்களும் வந்து பேசியிருக்கீங்க. பேசுனது மட்டும் இல்லை, சும்மா பேசலை, அப்படியே வந்து உச்சரிப்பு பிழை இல்லாமல் தெல்ல தெளிவாக வரலாற்று பதிவுகளை கொண்டு வந்து கொடுத்து உள்வாங்கி அதை சந்தோஷமாக கையசைச்சு காலசைச்சு நல்ல லவுடாக எந்த பயமும் இல்லாமல் ஏதோ தமிழ்நாட்டில் வளர்கிற குழந்தைங்க மாதிரி வந்து பேசிட்டு போயிருக்கீங்க. உச்சரிப்பு பிழைக்கு மார்க் வந்து நான் யாருக்குமே வந்து 8க்கு கீழே கொடுக்கவே இல்லை. அவ்வளோ அழகாக உச்சரிப்பு. ழாவை நீங்கள் எங்கேயாவது தப்பாக சொல்லுவீங்க, நான் குறைச்சி போடலான்னு பார்த்தேன். எல்லாருமே அந்த ழாவை பெற்றோர்கள் அழகாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு ழா யாராவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே மயங்கிடுவேன் நான். இந்த குழந்தை எப்படி இந்த ழாவை எப்படி சொல்லுதுன்னு அதை அவ்வளோ அழகாக வந்து சொல்லிட்டு போயிருக்கீங்க. உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த தமிழோட பயணம் பண்ணுங்கள், நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்குங்க. எங்கே போனாலும் தமிழ் புஸ்தகங்களை தேடி வாங்கி படிங்க. நான் இப்போ படிக்கிறேன். நான்
எனக்கு அந்த தமிழ் மீது இப்போ தான் இந்த காலகட்டம் கொஞ்ச காலம் மட்டும் தான் எங்களோட புதிய விடியல் மூலமாக விசாலாட்சி அவங்களோட இணைந்து நானும் தமிழ் கற்றுக்கிறேன், அவங்களோட தமிழில் பயணம் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வாய்ப்பு இப்போயே கிடச்சிருக்கு. இங்கே ஓமானுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கிங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்மளை கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இவர்களுக்கு கோடான கோடி நன்றி. இந்த வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே கிடைக்காது. அவர்களுக்கு தான் இந்த நன்றியை சொல்லணும். நன்றி சார். நீங்கள் மேலே மேலே வளரணும்னு வாழ்த்துறேன் நான். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த செந்தமிழ் பாசறைக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஒமான் குழுவினர் அனைவருக்கும். காலம்பரையிலேருந்து காதில் தேன் வந்து பாயுது. முடியலங்க, எப்படி மார்க் போடுறதுனே தெரியல எங்களுக்கு. ஒன்றுமே முடியல. எல்லா குழந்தையும் யாரையும் எதுவுமே நம்ம வந்து தனித்து பார்க்க முடியாது. இதில் இவங்க வீக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ அருமையாக பண்ணதுக்கு காரணம், நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு, பெற்றோர்களுக்கு தான். பொறுமையாக உட்காந்து அதை சொல்லி கொடுத்து அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ராக்டிஸை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் இவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இந்த ப்ரோக்ராம் நடக்க வேண்டியதை தள்ளி வச்சுருந்துருக்குறாங்க. உங்களுக்காக, உங்கள் பசங்களுக்காக பரீட்சை இருக்குது, டைம் வேணும், படிக்கிறதுக்கு டைம் வேணும்னு அது வந்து தள்ளி வச்சனால இவ்வளோ தூரம் வந்து நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க. மன்னிச்சுக்கணும், நான் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ணுறேன், தப்பாக நினைக்காதீங்க. நானும் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன், வார்த்தையே சொல்லவே கூடாது, எப்படியாவது தமிழில் போய் பேசிடணும் அப்படின்ட்டு. ஆனால் அது என்னால் முடியல. அதாவது ஒவ்வொரு குழந்தைங்களுமே அவங்க சொன்ன மாதிரி உச்சரிப்பு, அந்த நானும் அவங்கள மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், யாராவது ரேல தப்பு பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, எல்லாருமே சூப்பராக சொன்னாங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது நான் ஆன்லைன் கிளாஸில் தான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களும் உட்காந்து கேட்டுட்ருப்பாங்க பசங்களுக்கு பின்னாடி. அவங்க சொல்லி கொடுக்குறத அப்படியே புரிஞ்சிடலாம், திருப்பி உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்க சொல்கிறத கவனிச்சினாலே நல்லா மார்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியல, பட் அவங்க எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நிச்சயமாக உங்ககிட்ட படித்தா அவங்களால நல்லா வந்து எடுக்க முடியும் அப்படிம்பாங்க. பாரதியார் பாட்டெல்லாம் நான் சொல்லி கொடுக்கும்போது அந்த பசங்களுக்கு சொல்லுவேன், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்றதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து இவங்க பார்த்ததில்லை, இங்கே வந்து இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பெண்கள் வந்து கதவுக்கு பின்னாடி நின்று தான் பேசணும், முன்னாடி வந்து நின்று பேச முடியாது. எங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்கள் பெண்களை இங்கே கொண்டாந்து நிறுத்துனது இவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். அதுமாதிரி நன்றி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம. அதையெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு புரிய வச்சு எல்லாரையும் மேலே கொண்டு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இன்றைக்கி எல்லா குழந்தைங்களோட உச்சரிப்புலேருந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைய வெளியில் போயிட்டு ஆக்சிஜன் நல்லா உள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வருங்கால சந்ததிகளுடைய எக்ஸசைஸ் வந்து தேவை கிடையாது, உடற்பயிற்சி தேவையில்லை. நம்ம தமிழை படித்தோன்னா உடற்பயிற்சியே தேவையில்லை. நம்ம உள்ளுணர்வுலேருந்து நம்ம வெளியில் பேசும்போது ஃபுல் உடம்பு முழுதும் நம்ம வந்து உபயோகிப்போம். நம்ம தமிழை பேசும்போது அடி வயிறுலேருந்து மேல் வரைக்கும், தொண்டை வரைக்கும், இங்கே வரைக்கும் கொண்டு வருவோம். அதனால் தமிழை படிக்கிறதுக்கு தயவு செஞ்சு பெற்றோர்களெல்லாம் உதவி செய்யுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. அதே போல் இவங்களும் வருங்கால சந்ததிகளுக்கு உடற்பயிற்சி இல்லாமலே அவர்களை நல்ல ஆரோக்கியத்துடன் உருவாக்குவதற்கு நிறைய போட்டிகள் வைப்பார்கள். அதில் தயவு செஞ்சு நான் எல்லா குழந்தைங்களையும் கலந்துக்க வைக்க சொல்லுங்கள். நீங்களும் எல்லாருக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய தமிழை பற்றி புரிதலுக்கு கொண்டு வாங்க. எல்லா பசங்களும் இன்றைக்கி புறநானூரெல்லாம் அப்படி பேசுனாங்க, தமிழ்நாடு நாளை பற்றி நல்லா தெளிவாக சொன்னாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க, இன்னமும் நிறைய கொண்டு வருவாங்க. நான் கூட சொன்னேன், நிறைய தலைப்பு இருக்குது சார், எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியலையேன்னு. ஆனால் எல்லா தலைப்பையுமே உபயோகித்து ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த ஒமான் குழுவிற்கு நான் நன்றியை சொல்லி விடை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே பல்வேறு தளங்களில் இங்கே தமிழ் மக்களுக்காக, மஸ்கட்டில் வாழ்கிற தமிழ் மக்களுக்காக பல ஆண்டுகளாக உழைச்சிட்ருக்கீங்க. அது இல்லாமல் காலையிலேருந்து வந்து பொறுமையாக எல்லா குழந்தைகளோட அந்த பேச்சை பார்த்து அவங்களுக்கு மதிப்பெண்கள் போட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. எங்களுக்கு இதில் ஒரு பிரதிபலன் இருக்குது, எங்களுக்கு ஒரு அரசியல் செயல்பாடு இருக்குது. அதனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத வந்திருக்க நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய பணியை செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்க பெற்றோர்கள் யாரும் பேசணுன்னா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. அதை நமக்கு நினைவூட்டிய தமிழ்நாட்டு தமிழர் பண்பாடு
நடுவம் செந்தமிழர் பாசறை ஒமான் அதை நமக்கு நினைவுபடுத்தியதற்கு அவர்களுக்கு முதல் நன்றி. நம்ம குழந்தைங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு மேடை கிடைக்கிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மஸ்கத்தில் 15 வருடமாக இருக்குங்க. நாங்கள் அன்றைக்கு போயிட்டு நம்ம தமிழ் சங்கத்தில் பதிவு பண்ணுறதே பெரிய வேலையாக போச்சு. அதுக்கே லைனில் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி மூலிமா வாட்ஸ்அப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதிய வெடிகள், தமிழர் பண்பாட்டு நடுவம், நிறைய குழு, இப்படி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. நமக்கு அதில் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்டேஜ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அவங்க. இதில் பார்த்திங்கன்னா கோபிநாத், அது ஒருங்கிணைப்பாளர் கோபிநாத், இது பிசியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று தான் நான் அவரும் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனி, எங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா 2 பேரும் இங்கே மீட் பண்ணியிருக்கோம். அதனால் தமிழர் பண்பாட்டு நடுவம் செந்தமிழ் பாசறை ஒமான் மென்மேலும் உங்கள் பயணம் தொடர பெற்றோர் அனைவரும் சார்பாக கட்டாயம் எங்களோட உதவி இருக்கும். இதே மாதிரி நடுவராக இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு குழந்தைங்களோட டீச்சர்ஸ். அது பார்த்திங்கன்னா ஆனந்தி மேடம், விஷாலாட்சி மேடம், இவங்க போன வருஷம் லட்சியா ஞாபகம் இருக்குமான்னு தெரில உங்களுக்கு. இதை உட்காந்துருக்க பாருங்கள், இங்கே தான், சரிங்களா? எல்லாருமே பார்த்துக்கிறதில்ல நேராக. ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தையோட டீச்சர் தான் நடுவராக உட்காந்துட்டு இருக்காங்க. இதனால் எங்களுக்கு நன்றி எதுக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு எங்கள் மேடை கிடைக்கிறதில்ல. அதனால் தமிழர் பண்பாட்டு நடுவம் இந்த குழுவுக்கு எங்களின் அனைத்து பெற்றோரின் சார்பாக மிகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு விடுமுறை நாளில் எல்லா பெற்றோரும் தங்களோட குழந்தைகளுக்கு அருமையாக தமிழ் பாடல்கள், தமிழ்நாடு நாள், தமிழர் பண்பாடு பற்றி சொல்லி ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகளுக்கு முக்கியமாக எல்லாருமே நடுவர்கள் சொன்ன மாதிரி அவங்க விருப்பப்பட்டிருக்க மாட்டாங்க, நம்ம தான் ஒரு அழுத்தம் கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் சிறப்பாக பேசியிருந்தாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பொறுப்பாளர்கள் அனைவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தியிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசணுன்னு எதுவும் பயிற்சி எடுத்துகிட்டு வரல. இந்த குழுவோடு வந்து நான் 2021 பயணிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இவங்களுக்கும் அரசியல் இருக்கிறதுனால தனிப்பட்ட எதுவும் விருப்பம் கிடையாது. ஆனால் இவங்களோட வந்து எப்போல்லாம் தமிழ் போட்டி வைக்கிறாங்களோ அப்போல்லாம் முதலால் நான் தான் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவேன். ஏன்னா தமிழுக்கான தேடல் வந்து எனக்கு இங்கே ஒமானுக்கு வந்தவொடனே இருந்தது. 2010 இங்கே வந்தப்போ என்னோடய குழந்தை 2012 நான் வந்து எங்கே தமிழ் கற்றுக் கொடுப்பாங்க, எங்கே போடணும். ஏன்னா ஆத்திச்சூடி, திருக்குறள் ஓரளவுக்கு வீட்டில் சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தேடும்போது தான் தமிழ் சங்கம் இருக்கிற எல்லாமே தேடணும். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து எல்லாமே நல்லா சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வட்டத்துக்குள்ளேருந்து அந்த முழுக்க தமிழிலேயே கொண்டு போகிற ஒரு இது வந்து எனக்கு 2021 இவங்க மூலிமா தெரிஞ்சுது. சரி, அரசியல் இருக்காங்க, அதில் முழு ஈடுபாடு இல்லைனாலும் தமிழுக்காக மட்டுமே இவங்களோட இணைஞ்சிருக்கேன் நான். அதனால் வந்து இவங்களோட ஒரு முன்னெடுப்பும் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். இப்போ இதுலேயுமே தலைப்புகள் வந்து கொடுத்துருந்தாங்க. தலைப்புகள் கொடுத்தோடனே பார்த்தேன், இதெல்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, சொல்லிக் கொடுக்க நமக்கே கஷ்டமாக இருக்குமே, பிள்ளைங்க பேசுவாங்களா இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அவங்க பேசிட்டாங்க. சொல்லிக் கொடுக்குற நமக்கோ எடுத்து எழுதுறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது நடக்குமா, எப்படி நடக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சிறப்பாக ரொம்ப ரொம்ப அழகாக நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சி. இதே மாதிரி வேறு கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. ஆனால் முழுக்க முழுக்க தமிழும் இந்த இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகள் வந்து இங்கே நடக்குது அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம். இது தொடர்ந்து இதே மாதிரியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இல்லை, அது இப்படியே தான் போகும். ஏன்னா வேறு வழி இல்லை. எங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, கட்டுப்பாடுகள் இருக்குது. நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிறதுனால எங்களால் எல்லா விஷயமும் செய்ய முடியாது. நாங்களும் கலை நிகழ்ச்சிகள் செய்யணுன்னு தான் ஆசைப்பட்றோம். ஆனால் எங்களுக்கு அதுக்கு அனுமதி கிடைக்காது. உங்களுக்கு அந்த தகவலுக்காக சொல்கிறேன். அதனால் காலையிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 65 குழந்தைகள் பதிவு செஞ்சுருந்தாங்க. ஒரு 60 பேர் வந்திருந்தாங்க. ஒரு 5 பேர் மட்டும்தான் வரல. எல்லாருமே மிகச்சிறப்பாக பயிற்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே சிறப்பாக பேசியிருந்தீங்க. எல்லா பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு 15 இன்றைக்கே வந்து மாறுவேட போட்டியும் நடத்துகிற மாதிரி தான் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இங்கே ஒரு 50-60 பேருக்கு முன்னாடி நடத்துறதுக்கு பெரிய ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஏன்னா சின்ன பசங்க நிறைய அந்த உடை அலங்காரம்லாம் நிறைய பண்ணிட்டு வருவாங்கன்ட்டு அங்கே பண்ண போகிறோம். இப்போ நவம்பர் 7ஆம் தேதி நடக்க போகிற அந்த தமிழ்நாடு நாள் விழா சி பகுதியில் இருக்க ரீம் ரிசார்ட் அங்கே உள்ள அரங்கில் தான் நடக்க இருக்குது. அந்த அரங்கில் முழுக்க இங்கே ஒமானில் இருக்க குழந்தைகளோட தனித்திறன்கள், இசை, பரதநாட்டியம், பறை இசை, சிலம்பாட்டம், அப்புறம் இங்கே இப்போ பேசுனதுலேயே நடுவர்கள் பரிந்துரைக்கிற குழந்தைகளோட பேச்சு, அது இல்லாமல் அந்த மாறுவேட போட்டி,
பிறகு இந்த போட்டிகளில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும், இதில் குறுங்காணொலிகள் ரீல்ஸ் போட்டிகள் கூட ஒரு 10 பேர் காணொலிகள்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க மகளிர். அவங்க எல்லாரும் ஏறக்குறைய ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேருக்கும் நம்ம மேடையிலே சான்றிதழும் ஒரு பரிசும் கொடுக்க போகிறோம். அதனால் அதிகமாக சிறப்பு விருந்தினராக அன்னை கல்வி குழுமங்களின் தாளாளர் திரு ஹுமாயூன் கபீர் அவர்கள் கலந்துக்க இருக்கிறாங்க. ஒரு ரொம்ப அதிகமான பேச்சு இருக்காது, குழந்தைகளோட நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். பேச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அம்மா பிரியா சிவகுமார் அவங்களும் ஒரு 5 நிமிடம் பேசணுன்னு நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். அவசியம் அதை பரிசீலித்து அங்கே ஒரு 5 நிமிடம் தமிழ்நாடு நாள் பற்றி அவங்க பேசுவாங்க, ஒரு சிறப்புரை. மற்ற நடுவர்கள் அனைவரையும், இங்கே வந்திருக்க பெற்றோர்கள், அனைத்து குழந்தைகள் எல்லாரும் அவசியம் கலந்துக்குங்க எல்லாரும். ஏன்னா குழந்தைகள் இவ்வளோ தூரம் பங்கு பெற்று இவ்வளோ தூரம் திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு பரிசுகள் நாங்கள் அங்கே கொடுப்போம், மேடையில் கொடுப்போம். ஒரு தமிழ் ஆளுமைகளை, இங்கே ஒமானில் ஆளுமைகளையும் நம்ம அழைக்கலான் இருக்கோம். அதனால் அவசியம் நீங்களும் வாங்க, உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் வரலாம். அதனால் எல்லாரையும் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. அந்த இடம், அது எந்த இடத்துல நடக்குது, என்ன அந்த நிகழ்ச்சியோட முழு விவரங்களும் உங்களுக்கு அந்த குழுக்களில் பகிரப்படும். இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. குறிப்பாக இந்த அரங்கினுடைய மேலாளர் திரு ஜெகன், அவருக்கு இன்றைக்கி விடுமுறை. இந்த போட்டி பசங்க எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. வாங்க, பரவாயில்ல வாங்க. அவர் காலையிலேருந்து எங்களுக்கு அவரே வந்து இன்றைக்கி விடுமுறையாக இருந்தாலும் கூட இருந்து, நான் கூட போகிறதுனா போங்க அப்படின்னா, இல்லை அப்படின்ட்டு இங்கேயே இருந்து எங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து தமிழ் தான். எல்லாரும் இப்போ நடுவர்கள், இங்கே இருக்க பெற்றோர்கள், எங்களை அந்த ஜெகன் மாதிரியான அன்பர்கள், நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ், அனுசரணையாளர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துக்குமே தமிழ் தான். தமிழ் தான் வந்து நம்ம எல்லாரையுமே இணைச்சிருக்கு. அதனால் நடுவர்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி தமிழ் மொழியை உங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுங்க. ஏன்னா தமிழ் இருந்தால், ஏற்கனவே 2-3 முறை நம்ம மேடையில் அதை வந்து பேசிட்டோம், இந்த அமர்வுலே 2 அமர்வுலையுமே. தமிழ் வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. ஆனால் எங்களோட ஒரு பார்வையில் நான் இங்கே இருக்க நடுவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லணும்னு விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய அரசியல் கட்சியாக நாங்கள் இன்றைக்கி இருக்கோம், எங்களுடைய நாம் தமிழர் கட்சி. இந்த சமகாலத்தில் இந்த 20 வருடங்களில் புதிதாக கட்சி தொடங்கினவங்களோ, ஏற்கனவே கட்சி தொடங்கினவங்களையோ எங்களோட ஒப்பிட்டிங்கன்னா நாங்கள் ஒன்றுமே கிடையாது. எங்ககிட்ட பணபலம் கிடையாது, ஒரு பெரிய குடும்ப பின்னணி கிடையாது, எங்களை ஆதரிக்கிறதுக்கு பெரிய தொழிலதிபர்கள் கிடையாது, ஊடக வெளிச்சம் கிடையாது, அதிகார வர்க்கத்தோட ஆதரவு கிடையாது, எதுவுமே கிடையாது. நிறையவே இருக்குது. எங்ககிட்ட இருக்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான், தமிழ் மட்டும்தான். இந்த கட்சி தொடங்கும்போது சீமானன் அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி வந்து, நீங்கள் எப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி கட்சி தொடங்க முடியும் அப்படின்னு. இப்போ அவர் சொன்னது வந்து, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம், பேசி பார்ப்போம், வந்தால் வரட்டும், வரலன்னா போட்டும். இன்னைய வரைக்கும் நாங்கள் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கோம். எங்களோட கொள்கை இதுதான், வாங்க அப்படின்னு. நாங்கள் தமிழை மட்டுமே வைத்து 8% வாக்குகளை வாங்கியிருக்கோன்னா, தமிழ் மொழிக்கான அந்த பலம் என்னன்னு நீங்கள் பாருங்கள். பல ஆயிரக்கணக்கான கொடிகள் வச்சுருக்கிற அரசியல் கட்சிகளை எதிர்த்து, அதிகாரத்தில் இருக்கிறவங்களை எதிர்த்து, இந்த தமிழ் மொழின்ற ஒன்றை தவிர வேறு ஏதாவது எங்கள்கிட்ட பலம்னு நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை, உண்மையிலே இல்லை. நான் கட்சி தொடங்கிய காலத்துலேருந்து இருக்கேன். ரொம்ப இப்போ மற்ற பொறுப்பாளர்களை விட களத்தில் போய் வேலை செய்கிறதோ எல்லா வேலைகளையும் நான் ஈடுபட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு வேறு எந்த பலமுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எங்கள்கிட்ட இருக்கிறது நல்லா, எல்லாருமே நல்லா பேசுவோம், தமிழ் பேசுவோம். அதனால் செய்திகளை எல்லாருக்கும் கடத்துகிறோம். நாங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து கேட்குறோம். நடுவர்களுக்கு எல்லாம் பெண்மணிகள்னு சொன்னாங்க. நாங்கள் வாய்ப்பே பாதிக்கு பாதி தான் கொடுக்குறோம். இங்கேயும் அதனால தான் பெண்களை வந்து தேர்வு செஞ்சுருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய ஆதரவு எப்போதும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இவ்வளோ தூரம் முழு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். மீண்டும் நவம்பர் 7ஆம் தேதி அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.